தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் மெகா கூட்டணியை அமைத்தார் எடப்பாடி. அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வர கிடையாது. பாஜக மட்டும்தான் கூட்டணியிலே இருக்கிறது. மற்ற எந்த கட்சியும் அதிமுகவை நம்பி செல்லல போகல அப்படிங்கிற மாதிரி தான் 2025 டிசம்பர் மாதம் வரைக்குமே திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அந்த விமர்சனத்திற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் இப்ப 2026 பிறந்த பின்பு அதிமுக மெகா ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போல ஐஜேகே, அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன அமைப்புகள் டிவிகே முதற்கொண்டு அது மாதிரியும் கூடுதலாக ஜான் பாண்டியனுடைய கட்சி ஆகட்டும், பாமக ஆகட்டும், அதே போல தேமுதிகவும் இந்த கூட்டணிக்குள்ள தான் வரப்போகிறது. இன்னும் சின்ன சின்ன முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆகட்டும், இந்த மாதிரி கட்சிகள் புறம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்ப நேற்று தினம் கூட மருது சேனை அமைப்பு கூட அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தது. ஜான் பாண்டியனுடைய அமைப்பாகட்டும், அதே போல வேளாளர் கவுண்டருடைய கொங்கு வேளாளர் கவுண்டருடைய அமைப்புகள் ஆகட்டும், அதே போல தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள் ஆகட்டும், இந்த மாதிரி அமைப்புகள் பூராமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலயும் கூடுதலாக கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட அதிமுகவிற்கு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு அதிகரித்துக் கொண்டே இருப்பது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதிமுக இருக்கிறது. இது அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிலையும் கூடுதலாக 205 தொகுதிகளுக்குரிய தொகுதி பங்கீட்டையும் முடித்து விட்டாராம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மட்டும் இன்னும் 2 கூட்டணி கட்சிகள் என்பது பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கு. அந்த 2 கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டால் மீதம் இருக்கக்கூடிய 234 அனைத்து தொகுதிகளுக்குமே தொகுதி பங்கீடை முடிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு அதிமுகவின் சார்பாக வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேளையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி விடுவார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மெகா கூட்டணி என்பது அமைப்பது முக்கியம் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக 10 தோல்வி என்ற நிலைப்பாடு அதிமுகவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டு அந்த பிம்பத்தை புறம் மறைப்பதற்கு அதிமுகவிற்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி என்பது தேவைப்படுகிறது. அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் வெற்றி என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.